ரட்சகரும் இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான காலத்துக்கு நன்றி வாழ்த்துக்களையும் என் தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில உங்களோடு நான் பேசுற ஒரு தலைப்பு என்ன தலைப்பு? விருத்தி அடைவீர்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு பொருளை நான் சொல்றது யாரு? நீங்க விருத்தி அடைஞ்ச மற்றவங்க விருத்தி அடைச்சிருவாங்க. நான் நல்லா இருந்தா என் மனைவி பிள்ளை நல்லா இருப்பாங்க, அப்படித்தானே? அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லி உங்களோட நான் பேச விரும்புகிறேன். காரணம், இந்த விருத்தின்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், அப்பப்பா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்த்துருக்கிறாங்க, நீ எல்லாம் விளங்குவியா? விருத்தி அடையாதவனை விருத்தி ஆக்குறது தேவனுடைய திட்டம். சில நேரத்துல நமக்கு ஒரு சோர்வு வரும் வாழ்க்கையில. என்னடா வாழ்க்கை இப்படியாவே இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் நம்ம வாழ்க்கையில அப்படியே இருக்கோம், பிறந்த மாதிரியே வாழ்ந்துருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திக்கிறோம், இதே தான் வாழ்ந்துக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை தீரமானது, அந்த பிரச்சனை தீரமானது, இந்த பிரச்சனை சொல்லிட்டே இருக்கிறோமா இல்லையா? வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. இந்த கேள்விக்கு நான் அநேக தேசத்தில் ஜெபிச்சுட்டு சொன்னாரு, நீங்கள் விருத்தி அடைந்தீர்கள் என்று சொன்னார். அப்படியா? அதுக்கு தான் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26, 26 அதிகாரம் ஃபுல்லாக என்ன செய்ய போறோம்? கவர் பண்ண போறோம். அவன் ஐசுவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானார். யாரவன்? ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, அவன் ஐசுவனாகி வர வர விருத்தி அடைந்தார். எனக்கு அநேகர் சொல்றாங்க, ஐசுவனோட உபதேசம், தி கிரேஸ் மினிஸ்ட்ரி உபதேசம் தவறு சொல்றாங்களா இல்லையா? ஐசுவ பத்தியே பேசுறாங்க, பணத்தை பத்தியே பேசுறாங்க, பரிசுத்தை பத்தி பேச மாட்டாங்க. இது நிறைய போராட்டம் நமக்கு சபைகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ஒருத்தன் பாடம் கேட்கிறான், ஏன் பாஸ்டர்? ஒருத்தன் சொல்றான் ஐஸ்வரத்தை தேடாத, ஐஸ்வரன் உதவாதுன்னு சொல்றான். நான் வறுமை தரித்திரத்திலேயே இருக்கிறேன், ஏசு வச்சுரும் உங்க இடத்துலமே தீரல, எந்த இடத்துல எப்படா தீரும், நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றான். வாழ்க்கை முழுவதும் நமக்கு மாறி மாறி போராட்டங்கள். ஆச்சா, என்ன சொல்லுதில்ல? ஆகியதான் ஈசாக்கை குறித்து தியானிக்கிற வழியில சொல்றாரு, அவன் ஐசுவனாகி. அப்போ அவன் முதல்ல எப்படி இருப்பான்? ஐசுவனாக்குன்னா அப்ப ஏழை இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா ஆடு வளர்க்கும் போது வேலைக்காரன் கூப்பிட்டு வந்தார். பெரிய பணக்கார், நல்ல ஐசுவன் தான் யாரு. ஆனா அவனுடைய பிள்ளைக்கு, ஆபிரகாம் பிள்ளைக்கு இப்ப ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அவன் ஐசுவன் எப்படி ஐசுவனா? வேதத்துல வாசிக்கிற 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்துல 100 மடங்கு என்ன செஞ்சான்? பாத்தீங்களா? என்ன பாஸ்டர், அவன் முதலீடு போட்ட நேரம் வந்தான். நீங்களும் விருத்தி அடைஞ்சாலும் நான் நினைச்சிட்டேன், அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டே இருப்பேன். நானு எனக்கு கர்த்தர் 6 நாள் பாடி வச்சு என்னை ஆசை உயர்த்திடுவாரு. இப்படி சொல்ல பார்த்தா, அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணாதானே பிசினஸ் டெவலப் ஆகும். எஸ், உன் தொழில் விளங்க வேண்டுமானா நீ என்ன செய்யணும்? முதலீடு. என்ன அதான் சொன்னாரு, உங்க சர்ச்சுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க, நான் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறேன். கடன் வாங்கி நீ வாடகை கட்டுங்க. ஆமா, நான் எங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்? விதைச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு என்ன செய்வேன்? நான் விருத்தி அடைவேன். அப்ப ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், அது 100 மடங்கு அறுவடை ஆச்சு அப்படின்னு சொன்ன. அதனால அந்த பாஸ்டர் அடைச்சா அழுக்கிறான். பெரிய காரியம் இல்லை. ஈசாக்கு எப்ப கிடைத்தார்? ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு போகுதுங்க. பஞ்ச காலத்துல பிசினஸ் உடுந்து போன இடத்துல எவனா இன்வெஸ்ட் பண்ணுவானா? ஒரு குடும்பம் விளங்க, அப்ப இன்னொரு குடும்பத்தை நினைக்கப்படுவானா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து கூட பேசிக்கிறேன், உன் நம்பிக்கை குறித்து பேசிக்கிறேன், உன் எதிர்காலத்தை குறித்து பேசிக்கிறேன், உன் வாழ்க்கை குறித்து பேசுகிறேன், உன்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை ஐசத்தை குறித்து பேசிக்கிறேன். உன் வாழ்க்கை பிரம்மாண்டமாக பெரியவனாய் பலத்தவனாய் இருக்க முடியும். நீ விருத்தி அடையும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கவனிக்காம இருந்தா ஆசீர்வாதம் முடியாது. நன்றாக கவனிங்க.
ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கறதாங்களும் மாப்பிள்ளை வேலைக்கு போறானா, சம்பாதிக்கிறான், அவன் ஊதாரியே சுத்தி இருக்காங்க, நல்லது அவங்க கட்டி சொல்லுவாங்களா? பொண்ணு பார்க்க வீட்டில் மாப்பிள்ளை கேட்பான், இங்கிருந்து போன மாமியார் வீட்டில் வந்து என்ன சாப்பிடலாமா, தங்க முடியுமா? அதே ஓட்டாண்டி நீ அங்கே போய் இடம் போற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ள இருக்கா இல்லையா? எனக்கு தகுந்ததாக ஒரு தகுதி உண்டாக விரும்புறமா இல்லையா? அப்ப அந்த தகுதி உண்டாக்குறது எப்படி அப்படின்னா, இங்க வேதம் சொல்லுது ஈசாக்கு விதைச்சான். எப்போ? நம்ம அறிவுக்கு முடியாது, அதான் விசுவாசம். நம்முடைய அறிவுக்கு எட்டாவதுதான் விசுவாசம். இதெல்லாம் எப்படி பசங்க நடக்குமா? நீங்க சொல்றது நடக்குமா? அதான் விசுவாசம். இல்லாத இருக்கிற போது அழைக்கிறது, இல்லாதவையே ஆனா உலகத்தை உண்டாக்க ஒண்ணுமே கிடையாது. சூரியன்ல சந்திரன்ல ஏன் கிரகங்கள் ஒண்ணுமே இல்லை ஆண்ட படைக்கும் போது. ஆனா அவருக்கு தெரியும் நான் சொன்னா உண்டா. அப்போ பஞ்ச காலத்துல வருகிறேன்னா, ஒரு எப்போ ஒரு தேசம் பஞ்சத்தில் வரனா, காலையில் மழை பெஞ்சது 6 மணிக்கு 5:30 மணிக்கு மழை ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே மழை எங்களுக்கு அவசியம், தேசத்தை ஆசீர்வாதம். ஆனால் எல்லாம் சர்ச்சுக்கு போகணும், குழந்தைகள் குட்டிகள் போவாங்க. மழை வந்து குழந்தை குடிச்சு வீட்டு வச்சிருவாங்க காரணம் வச்சு, இவங்களும் போக மாட்டாங்க. ஆனால் கறிக்கடைக்கு சேவை நல்லா வாங்கி சாப்பிட்டுருப்பான், சூடாக சாப்பிட்டுருப்பான், சர்ச் போடணும். மழை இருக்குங்க, எங்கள் பிள்ளைக மழை நுழையக்கூடாது. நீங்கள் புதுசு எல்லா சபையில் அப்படின்ற பிள்ளைங்க சர்ச்சு போவாங்க, நிறைய வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் வந்து பாதிக்க ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை சண்டையை சமாளிக்க பிசாசு காட்டுவான். இந்த மலைகளுக்கு ஆசீர்வாதமான மழையாக இருக்கலாம், இப்பொழுது வேண்டாம், இரவில் போய் நிறுத்துங்க. சரியான ஜபத்தை கேட்கிறார் தேவன். மனநிலைக்குள் விசுவாசிக்கும். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு புறப்பட்டார், ஊழியத்துக்கு புறப்படுறாரு, நல்லா ஊழியர் கிராம ஊழியர் புறப்பட்டு நம்ம 15 பசங்களோட வாலி பசங்களோட எல்லாம் மனைவி பிள்ளையோட குடும்பம் புறப்படுறாங்க. அப்போ திடீர்னு ஜோமனை குட்டி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ போகலாமா வேளாமா ஊழியத்துக்கு ஜோமன்ட்டே இருக்கிறாங்க. பாஸ்ட் வல்லமையே ஜோமனர், மழையை அடைக்கிற நிறுத்துறேன் எல்லாம் சொல்லியாச்சு. ஜபம் முடிச்சாச்சு, மழையும் நின்றுச்சு, ஜபத்தை கேட்டு சரி ஊழியத்துக்கு போலான்னு பட்டாங்க. பாஸ்ட் திரும்பி மைண்ட் பாஸ்டமாக சொல்லலாம், கொடை எடுத்துக்குமா அப்படின்னா மழை நின்றுச்சுல போன ஊர் வந்து என்ன பண்ணுறது, கொடை எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் போய் பார்ப்போம், கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் ஜெபிச்சு பார்ப்போம், கொஞ்சம் வைப்ரஸ் பார்ப்போம். ஈசாக்கு பஞ்ச காலங்கள் வருகின்ற போது நல்லா கவனிங்க, மழை வராது. மழை வர விவசாயம் பண்ண முடியாது, விதைக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. கிணத்து தண்ணி ஊற்றி ஏக்கரை கணக்கு செய்ய முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா வானம் பார்த்த பூமி பஞ்சங்கிறது கிணத்துல கூட தண்ணி இருக்காது. கொடிய வறட்சியான பஞ்சம் வருது. எந்த விவசாயம் நிலங்கள் விளையாடுறதுனால பஞ்சம் உண்டாகுது. இன்றைக்கு விலைவாசினால பஞ்சம் உண்டாகுது. அப்போ அந்த காலம் பஞ்சம் உண்டாக மழை இல்லை. ஆனா மழை வரல, குடையை தோண்டி விதையை போட்டு மழை வந்து காத்து நம்ம முட்டாளா இல்லை. நம்முடைய நாணங்களுக்கும் அறிவுகளுக்கும் அப்பாற்பட்ட வேண்டும். ஈசாக்கு தெரியும், அவன் வானத்தைய பூமியை பார்க்க வேண்டும். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரை பார்த்தான். அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ சூழலை பார்க்காத, மனுஷனா பார்க்காத. இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான், அந்த தொழில் எனக்கு உதவி செய்யும், அது எனக்கு உதவி செய்யும், உறவுகள் நண்பர்கள் எனக்கு உதவி நோ. எல்லாம் கொஞ்ச காலம் தூரம் மாதிரி உதவிகள்லாம் ஒரு நாள் ஒண்ணுமேலாம் போயிடும். பெருமையா நிற்ப ஆகார இப்போ ஆண்டவரே என் பிள்ளைகளோட எதிர்காலம் எனக்கு முடிஞ்சிருமா, இதோட வாழ்க்கை முடிஞ்சுதான், என் குடும்பத்தில் விளங்காம போயிடும் நான். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல நீங்கள் திருப்தி அடைவீங்க. காரணம் ஈசாக்கு வானத்தையும் பூமியும் பார்க்கல, வானத்தையும் உண்டாக்கி கர்த்தர். நீ பிரச்சனையை பார்க்கல, எனக்கு இந்த பிரச்சனை சம்பாதிக்க முடியாது, இதனால வருமானம் இல்லை, இதனால குடும்பம் இல்லை, இதனால சமாதானம் இல்லை, இதனால சந்தோஷம் இல்லை, இதனால நிறுத்த
அதுக்கு அழகர் வசனம் சொல்லு. 2 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லு. நம்ம எப்படி ஆசீர்வாதம் வரமாமா, அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது நம்ம பார்ப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தில் ஆகும். பாசத்தை யார் இருக்குது? உன் பலத்திலையா, உன் ஞானத்திலையா, உன் அறிவிலையா, உன் திறமையிலையா, உன் வேலையிலையா, உன் குடும்பத்திலையா, உன் சொந்தத்திலையா ஆசீர்வாதம் இருக்குது? எங்க யாருக்கு ஆசீர்வாதம்? அவ்வளவுதான், கர்த்தருடைய கருத்து இருக்குது. அழகா சொல்ற நாளாகமத்துல ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே, உனக்கு மேன்மையும் கனமும் புகழும் ஐஸ்வர்யம் எங்க வருதாமா? தேவன் இடத்துல வருது. நான் நம்புகிறது யாரோட வரும்? இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் என்னுடைய திறமை நாள ஒன்று சொல்றேன். சில வேலைகள் நான் மிகவும் சோர்ந்து விடுவேன், மிகவும் கலைத்து விடுவேன். என் வாழ்க்கையில் ஊழியர்களில் பிரச்சனை போராட வரும்போது ஒரு நாள் மிகவும் கலைச்சிட்டேன். சொல்லியிருக்க சாட்சின்னு சொல்கிறேன். இந்த தேவ சமூகத்துக்கு தேவைப்படும். ஒரு நாள் காந்திபுரம் போகிற வழியில் இந்த ஜிபி தேவை சிக்னல் தெரியும் உங்களுக்கு திருப்பூரத்தில், அங்கே வண்டியில் இருந்துக்கிறேன். இன்னும் போட்டு பயங்கரமான போராட்டம், பணம் இருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அந்த சிக்னல் இப்படி வேணா திறந்துடுவான். நான் சிக்னலையும் பார்த்துட்டு அப்படியே ஆனன்னு சொல்கிறேன். அன்றைக்கு ஏன் கைவிட்டீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கீழே தள்ளிட்டீங்களா ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே கேட்டுட்டே இருந்தேன். நம்ம ஆண்டவர் அவசியம் பேச மாட்டேன். அந்த சிக்னல் திறக்கிற கொஞ்சம் நிமிஷம் சொன்னார். என்னோட பேச ஆரம்பித்தார். கரெக்டாக ஒரு 30 செகண்ட் ஓடு நிற்கிறேன். இல்லை 2 செகண்ட் 30 செகண்ட் ஓடு. அந்த டைம் சொல்கிறாரு, முதல் நீ திருமணம் ஆனபோது எத்தனை ரூபா வீட்டில் வாடகை இருக்கணும்? 1500. இப்போ அவ்வளோ வீட்டில் வாடகை இருக்கேன். முதல் சர்ச்சை நடக்குது வீட்டில், இப்போ நடந்துக்கிறேன் தனியாக. முதல்ல எப்படி போயிருக்கேன் நடந்து, இப்போ எத்தனை மணி மாற்றிட்டேன் நான்? 3 மணி. கீழே போயிட்டியா? மேலே வந்துருக்கேன். நான் விரித்து அடைஞ்சிருக்கேன். காலா சொல்ல விடலாம், தகுதியே இல்லை. தகுதி கத்துக்கு யாரும் சொல்றாரு, எல்லா தகுதியும் வேண்டாம் வான்னு கூப்பிடவே கிடையாது. தகுதி இல்லாத தலைவின நொஞ்சான் ஒன்றுத்துக்காக வாழணும். அப்புறம் ஒன்றுமே முடியாது, எனக்கு ஜெபிக்கவே தெரியும். பரவாயில்ல, ஒன்றும் நீராக நீ ஜெபிக்க தெரிஞ்சவங்க வளருவான். ஜெபிக்க தெரியாமல் சொல்லணும் கேட்டுக்குவான். படித்தவங்களுக்கு வந்து அவன் நிறுத்துறான் படிக்குது, அவன் எனக்கெல்லாம் தெரிவிடுவான். படிக்கிறது எப்படி செஞ்சான். ஆனால் நான் ஊழியமே செய்கிறது நீ தான் எனக்கு வேணும். ஊழியம் செய்யணும் தெரிஞ்சவங்க செய்யாமல் குழப்பிட்டுக்கிறான். நீ தெரியாதவா? எனக்கு பண்ண தெரியாது, நீ தான் வாங்க. எனக்கு பிசாசு ஓட முடியாது, உன்னால ஓட முடியும். சொன்னா செய்யணும். சொல்லுமா இல்லையா? நம்மளால தான் செய்ய முடியும். அப்ப விருத்தி அடையினா வேதாகம் சொல்லுது, அவன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சான்? அவன் விருத்தி அடைந்தான், ஐஸ்வரன் ஆனான். இன்னைக்கு நம்ம ஐஸ்வரன் ஆகணும். யாராவது ஐஸ்வரன் ஆக வேண்டாம்னு சொன்னா உபதேசம் தப்புன்னு நான் சொல்றேன். அவன் 2 வீலர் விட்டு 4 வீலர் விட்டு கழுவில போக சொல்றேன். போவானா? ஒருத்தர் சொல்றாரு, நம்ம பாஸ்டர் நமக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை பாஸ்டர், நம்ம தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கார போகலாம். ஏன்னா கழுவில போகலாம் இல்லை, ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்யம் திமிர்தான் ஆகாது. எனக்குள்ள பணம் இருக்குது, நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், எனக்கு என்ன இருக்கு நம்புறவாரு, அந்த திமிர் தான் வேண்டாம். ஐஸ்வர்யவான் தேவராஜர் பிரவேசிக்கிறது தெரியுமா உனக்கு? அப்ப ஈசா இருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் பெரிய விருத்தெடுக்கிறார் இல்லையா, அவர் இருக்க மாட்டார். அவர் அப்பா ஆபிரகாம் இருக்க மாட்டார். அவர் சீமானந்தர் தாவீது ராஜா அவர் அங்கே இருக்க மாட்டார். ஐஸ்வர்யம் தேவராஜர் பிரவேசிக்க மாட்டார்னா அப்படின்னா அர்த்தம் இல்லை. அதை விட்டு தரித்து கொடுக்குறவன் தயாமனா இருக்கிறான் பாருங்க, அவன்லாம் போயிடுவான். ஐஸ்வர்யம் இருந்து எவனுக்கு கொடுக்காம நிறைய ஊழிக்கிற தன் பணத்தை வச்சுட்டு எவனுக்கு தரலாம் பரவ போக மாட்டான். விசுவாச பிள்ளைகள் பணத்தை வச்சுட்டு எவனுக்கு தரலாம் பரவ போக மாட்டான். நீ சபைக்கு ஒழுக்கமா வந்து எல்லாத்தையும் கரெக்டா நீ பரவ போய் நினைக்கிற
புரியுதா? வசனம் என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கை அமைச்சா பண்ண பரவாயில்ல. வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவைகளால் நமக்கு யுக்தி துண்டு இன்னைக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சார், மகன் வந்துட்டார், மகன் வந்துட்டாரு. இப்போ ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கு தேவன் மேல நம்பிக்கை வச்சான். முதல் நம்பிக்கை வச்சு விதைச்சான், பிரித்து விதைச்சான். அந்த விசுவாசத்துக்கு நம்பிக்கை ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? அவன் ஐஸ்வர்யாத காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளும் என்ன ஆகும்? பிச்சைக்காரனாவே இருப்போம். அப்படித்தானே? என்ன ஆகும்? சொல்ற சங்கடமாச்சு கெடுத்தோம். என்ன ஆகும்? யாரும் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாங்கிறாங்க. ஐஸ்வர்யம் வேண்டாங்கிறாங்க. ஐஸ்வர்யம் வேண்டாவா? வேணுமா? வேணுப்பா. நீ வேற இல்லைன்னு எழுதி விட்டாது ஆடு சமூகத்துல அவர் என்ன போயிட போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் பல விதமான ஐஸ்வர்யம். பணம் மட்டும் ஐஸ்வர்யம். அன்றைக்கு 16 பேர் பெருவாழ் வாழ்ந்தான். அது அர்த்தம் தெரிய 14 கோடி பெற்றான். அதான் அது புரியாம 14 கோடி பெற்று பிச்சைக்கான். எங்க பெருவாழ்வு? சிறுவாழ்வு தான். செக்கத்தினால அன்றைக்கு பல கட்டி இருந்த ஆட்கள் அது இருக்கட்டும், அவங்க நடக்க வேண்டாம். சரி, அப்போ ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரத்துல 2-5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே ஒரு நிமிஷம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். யாருக்கு? எங்க போகணும்னு சொல்றாரு? எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஏங்கிறன்னா அதுக்கு மேல் வருஷம் தான் பஞ்சம்னு பார்த்தோம். ஆச்சா 26 இருக்கு. ஆபிரகாம் நாட்கள் இருந்தது போல பஞ்சம் வந்துச்சு. பஞ்ச நாட்கள பஞ்சம் உடைஞ்சிருக்கு. இவன் தடுத்து விட்டு நான் அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் பிளான் பண்ணலாம். நம்ம பிளான் பண்ண தெரியுமா? இந்த தொழில் அந்த கோயிலுக்கு போயிடலாம். இது சரியில்லை, நீ ஆசிரிக்க மாட்டோம் இருக்குமா இல்லையா? நம்ம ஒரு தொழில் செஞ்சிருக்கோம், இன்னொருத்தருக்கு ஐடியா போடுவோம். உன்னை விட்டு அவங்க அடைக்காத. நான் அடிக்கடி சொல்றேன், உனக்கு எந்த தொழில் எடுத்து கொடுத்தாரோ அதுல நின்று சைன் பண்ணி ஜெயிக்க முடியும்னு உங்களோட ஆர்டர் இல்லை. என் ஊருக்கு நிறைய போராட்டம் வருது. என் நண்பர் கூட சொன்னார், பாஸ்டர் நீங்க சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்றேன், ஊழியம் செய்யுங்க. கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா நல்லா தானே, யாருக்குமே கையெழுத்த வேண்டாம், யாருக்கு வேணாம் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போறேன், 1/4 மணி நேரம் ஜாப் பண்றேன். அவன் 50 ரூபா காணி கொடுக்குறான். நான் 1/4 மணி நேரம் தொழில் செய்கிறேன், 500 ரூபா சம்பாதிக்கிறேன். அடுத்த நாள் ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்றேன். எங்கே போவேன்? 500க்கு போவேனா 50க்கு போவேனா? அதெல்லாம் போவோம். 1000 சொல்ல நல்லா இருக்கும். அவங்களுக்கு டைம் கேட்போம். ஊழியத்தை உடைப்போம். எப்படி உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும்? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு இந்த 500 ரூபா முடிச்சுட்டு ஒரு 50 ரூபா கை பண்ணலாமல் நான் பார்ப்பேன். ரைட்? அப்போ முதல்ல எதாயிடுச்சு? தொழில் ஆயிடுச்சு. பின்னால் வந்து ஆயிடுச்சு, முன்னால் வந்துருச்சு. முன்னால் வந்தது சில சாப்பிடும்போது தாக்கத்தை பார்க்க மாட்டான், அடுத்த திட்ட பார்த்துருப்பான். சாப்பிட்டு அடுத்த தடவை பார்த்துருப்பான். அடுத்தவங்க அப்படி தொழில் அப்படித்தான். இந்த தொழில் அடுத்த தொழிலை பார்த்துட்டே போகிறது வேளாங்காம போயிடும். கர்த்தர் உன்னோட நம்பிக்கை இல்லாத அப்படின்னால நீ அங்கங்க மாட்டது. ரைட்? வேதாகமம் சொல்லுது, கர்த்தர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாதன. ஏன்னா எகிப்து நல்லா செழிப்பா இருக்கும். எகிப்துல எப்பவுமே ஆசிரியர் நிறைய இருக்கும், பாவம் அதிகமா இருக்கும். கானான பாவம் தான் தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் கானானுக்குள்ள இருக்கிற ஜனங்களை மொத்தத்தை அடிச்சுட்டு உள்ள போனாங்க, சுதந்திரத்தாங்க. அதனாலதான் ஈசாக்கு எங்க பெண் கொள்ள வேண்டாம்னாரு. கானான்ல பொண்ணு எடுக்கிறாரா அப்படிங்கிறாரு. இப்ப ஆடு சொல்றாரு, எகிப்துக்கு உன் சுய முயற்சி எடுக்காத, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தா அதை செய்ய. கர்த்தரே ஒரு தொழிலை சரியாக மாற்றி அளிப்பார். அவர் சொல்லுவார், இது சரியாக இந்த கிளம்பு அப்படின்னா என்ன செய்யலாம்? புறப்படலாம். 600 ரூபாய் புறப்படலாம். கர்த்தர் சொல்லாம நீ செய்யா. கர்த்தர் தான் கொடுத்தாரா? தொழில் கொடுத்தாரா? கர்த்தர் தான் மனைவி கொடுத்தாரா? கர்த்தர் தான் குடும்பத்தை கொடுத்தாரா? கர்த்தர் தான் வாழ்க்கை கொடுத்தாரா? கர்த்தர் தான் வீடு கொடுத்தாரா? கர்த்தர் தான் சபை கொடுத்தாரா? கர்த்தர் தான் வாகனம் கொடுத்தாரா? கேட்டு செய்ய.
பிரச்சனை வந்து ஆண்டவர் போய் அவருக்கு ஒரு வார்த்தை கேட்கறதே கிடையாது. சதா நாட்களும் உங்களோடு போயிடாரு. அவர் நம்மளோட வருவார். டீ கடைக்கு அவர் உட்கார வச்சு நம்மளே டீ சாப்பிட்டு சும்மா இல்லை அசிங்கமாக போயிடும். அப்புறம் அன்னைக்கு சுற்றுறோம். ஆண்டவர் நம்மளோட பார்த்து நீ என்ன செய்யற? நீ செல்லில் பார்க்குற விபச்சார காட்சி கூட ஆண்டவர் பார்க்குற. யாருக்கு தெரியாம பார்க்கல பார்த்துருக்கேன். சதா நாட்களோட இருக்கிறது நான் போய் வந்துச்சுங்க போய் சொல்லுவாரா? ஆண்டவரே பிதாவே இவரை மன்னித்து இருப்பார். தரிமன காலையில் அவன் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமலும் அப்படின்னு அவன் நாசத்துக்கு மூல காரணம் தெரியுமா? ஈசாக்குடைய ஆசை முதல் போக வேண்டாம் சொன்னதுக்கு செய்யல, செய்ய வேண்டிய சொன்ன காரியத்தை செய்யல, கீழ்ப்படிதான். சரி நான் எகிப்துக்கு போகிறேன், நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு பஞ்சம் நிறைந்த இடத்துல முதலீடு இறக்குறான். எந்த முட்டாள் செய்ய மாட்டான். ரைட்? நீங்க இந்த தொழில் வளர்ந்தாரு, இந்த தொழில் முடிஞ்சிருச்சுடா. ரைட்? எனக்கு அவர் சொல்லு, இந்த தொழிலை கொடுத்து ஒரு சொல்லட்டும், இந்த சபையை கொடுத்து சொல்லு, இந்த இடம் சரியில்லை வெளியே போயிரு. ரைட்டு போறேன். அவர் சொல்லட்டும், எத்தனை பேர் சொல்லு, நானே போகணும். எனக்கு எத்தனை வெளிநாட்டு ஊழியர் வந்து தெரியுமா உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டெல்லி கூப்பிட்டாங்க. டெல்லியில் ஒளிவு இருக்குவா, அங்கே ஒளிவு இருக்குவா, இங்கே ஒளிவு இருக்குவா. போய் சபையில் உட்காந்து சர்ச்சுக்கு வாடகை கட்ட வேண்டிய விஷயம் இல்லை. நல்ல சம்பளம், நல்ல காரு, நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை, நல்ல பிரசங்க அப்படி ஆடம்பரம் போயிருவார். ஆனால் எப்படி யாரும் இருக்க மாட்டாரு. கூட வந்து ஒரு காணண்டா அவர் விட்டுட்டு வண்டியடா. நீ ஆண்டவரை எங்க விட்ட? மாசம் குறைஞ்சிருச்சுன்னா நீ தேடிப்பாரு. எங்கேயோ ஆண்டவரை விட்டுட்ட, எங்கேயோ வாழ்க்கையில பிரச்சனை, எங்கேயோ ஆண்டவரை விட்டுட்ட. சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா, ஆறுதல் இல்லையா, எங்கேயோ ஆண்டவரை மிஸ் பண்ணிட்ட. எந்த இடத்துல மிஸ் பண்ணட்டு? ஒருவேளை ஒரு சண்டை போட்டு தேவன் நாமத்துக்கு விரோதம் நடந்திருக்க, அந்த தேவனை விட்டுட்டேன். மன்னிக்காம நீ வந்தாலும் மன்னிச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர் முடியலன்னு பார்ப்போம். நீ செய்யற காரியத்தை ஒவ்வொரு ஆண்டவர் பார்க்கணும். நீ படிக்கிறதா இருந்தாலும், பஸ்ஸில் உட்காரதா இருந்தாலும், வேலைக்கு போறதா இருந்தாலும், குடும்பத்தில் வாழ்க்கை இருந்தால் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் எங்கு வியாபித்து இருக்கிறவர். அப்புறம் ஈசாக்கு சொன்னாரு, இந்த தேசத்திலே வாசமல்ல, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு இந்த பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்துல இருந்தோம் பிரார்த்தனை பண்ற வாக்கு பண்றாரு. உங்க அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாண்டா, என்னுடைய கட்டளையும் பிரமாணம் கடைபிடிச்சுனால அவன் சன்னதி வானத்தில் நட்சத்திரம் போறட்டும், அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டு நினைக்கிறேன், அதனால உன்ட்டு வந்திருக்கிறேன். இப்ப நீயே தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் பிரமாணமும் கட்டளை கடைபிடிக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா உன் பிள்ளைகளை கடந்து வர விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளோட ஆர்டர் என்ன தெரியுமா? அவருடைய பிரமாணப்படி நடக்கல, நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தோன்றபடிதான் வாழ்றோம். நினைச்சா ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு முறை, இல்லை 3 மாசத்துக்கு ஒரு முறை, 2 மாசத்துக்கு ஒரு முறை என்னைக்கு பாஸ்டிங் போட்டு உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கிறியா? சபையில் ஜெபம் பண்ணிக்கிறியா? இன்னைக்கு சொன்ன போல ஆதி இருந்த ஜெபங்கள் இல்லை. பிரதர் சொன்ன போல நானும் சொல்றேன், எங்க வாலிப நாட்களில் நாங்கள் மலைகளிலையும் போய் ஜெபம் பண்ணோம். இங்க மாங்கரை போயிடுவோம், ஒரு குரூப்பா போவோம். வாலிபர்கள் ஞாயிற்று சர்ச்சு முடிஞ்சாலும் சாப்பிட மாட்டோம், எல்லாம் புறப்பட்டு போறதில்லை. அப்படியே பாஸ்டிங்கோட போய் அங்கே ஃபால்ஸ் இருக்கு, அங்கே ஜெபம் ஃபால்ஸில் குடிச்சு வரும்போது சுக்கு காப்பியே தருவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு சுக்கு காப்பி தான் அங்கே குடிச்சு வருவோம். அங்கே எதிர்த்தாப்புல இடம் இருக்கும், ஒரு மலை இடத்துல ஜெபம், ஒரு மரம் தள்ளி ஜெபம் பண்ணோம். இங்கே இன்றைக்கு அந்த இடத்துல பெரிய சபை, நாங்கள் சும்மா தான் ஜெபம் வந்தோம். கர்த்தருக்கு ஜெபத்துக்கு இருக்கிற சபை நீ விதைக்கிறது ஒரு நாள் முளைக்காம இருக்கவே இருக்காது. நீ தேவனுக்கு எடுக்கிற தீர்மானம், தேவனுக்கு கீழ்ப்படிய காரியம்